வணக்கம். தி ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் உங்களை நான் வரவேற்கிறேன். மணி ஹைஸ்ட் என்கிற ஒரு வெப் சீரிஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரபலமான வெப் சீரிஸ். எப்படி வங்கிகளில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களை பற்றின இந்த வெப் சீரிஸ். அதே போன்ற கோல்ட் ஹைஸ்ட் இந்தியாவிலும் நடந்தது. ஜூன் 2ஆம் தேதி 2009 நடந்த இந்த சம்பவம் பெங்களூரில். கோல்ட் ஹைஸ்ட், அதாவது 40 கிலோ கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம். 7 பேர் கொண்ட இந்த குழு எவ்வளவு பெரிய பெர்ஃபெக்ட் கிரைமை நடத்தினார்கள். இவர்கள் பிடிபட்டிருக்க மாட்டார்கள். போலீஸருக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கவில்லை. ஆனால் எவ்வளோ பெர்ஃபெக்ட் கிரைம் செய்திருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்தில் தடயத்தை விட்டு செல்வார்கள் திருடர்கள். ஆனால் இந்த இடத்தில் எந்த விதமான தடயமும் கிடையாது. வெறும் ஒரு மிஸ்ட் கால். ஒரு பெண்ணின் சந்தேகம், தன் கணவர் மீது இருந்த சந்தேகம், இந்த 7 பேரையுமே எப்படி சிறையில் அடைத்தது என்கிற அந்த கதையை நீங்க கேட்க போறீங்க. ஜூன் 2ஆம் தேதி 2009 பெங்களூர்ல இருக்கக்கூடிய முத்தூட் மினி பைனான்ஸில் நடந்த இந்த கொள்ளை. நியூ தப்பசுந்தரா என்கிற இந்த இடத்தில் இந்த வங்கி இருந்தது, பிரைவேட் வங்கி. 40 கிலோ. அப்போ இருந்த விலை மதிப்பு படி நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கான இந்த தங்கம் 2009. இப்போ இட் இஸ் க்ளோஸ் டு 30 crore. இந்த முத்தூட் ஃபைனான்ஸ்க்கு எதிரில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில கடைகள், வீதிகள் எப்படி முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள். அந்த வங்கியின் மேனேஜர் ஜான் ஐசாக் ரொம்பவே நேர்மையான நபர். ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணிக்கு வந்துடுவார். ஒரு 5 மணிக்கு பேங்கை மூடிட்டு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவார். சின்ன வங்கியாக இருந்தால் கூட அந்த முத்தூட் ஃபைனான்ஸோடைய வேலை என்னன்னா, நகைக்கு பதிலாக கடனாக பணம் எல்லாம் கொடுப்பார்கள். ஸோ டெய்லி ஒரு சில சவரன், 2 சவரன், 10 சவரன், அப்படி 1/2 கிலோ அப்படியெல்லாம் அங்கே தங்கம் வரும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அதிகமாக தங்கம் வரும்போது பெரிய வங்கிக்கு மாற்றுவார்கள். ஆனால் இந்த வங்கியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பெரிய பாதுகாப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு சேஃப் இருந்தது, நகையெல்லாம் கொண்டு போய் வைப்பதற்காக. ஜான் ஐசாக்குடைய வேலை டெய்லி அந்த வங்கியை திறக்கிறது, அங்கே உள்ள இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் எடுத்து வைப்பது, இது எல்லாம் அவருடைய வேலையாக. ஈவினிங் தன்னுடைய ஸ்கூட்டரில் வீட்டுக்கு திரும்புவார். வீட்டுக்கு திரும்பும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே தன்னுடைய பாக்கெட்டில் அந்த வங்கியின் சாவியெல்லாம் வைக்க மாட்டார். சேஃப்டி காரணமாக ஸ்கூட்டருக்கு கீழே எங்க ஹெல்மெட் வைப்போமோ அந்த இடத்துல அந்த சாவியை வைத்துட்டு போவார். அதே மாதிரி அன்னைக்கும் திரும்பி இருக்கார். திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பைக், வேகமாக வந்த பைக் அவர் மீது மோதி கையெல்லாம் அப்படி உறவிடுது. அந்த பைக்ல வந்த நபர்களுக்கும் அதே மாதிரி தான். அருகே வந்த ஒரு மினி வேன், மாருதி ஓம்னி, அதுல இருந்து ஒரு சில நபர்கள் இறங்கியிருக்காங்க. ஐயோ பாவம், விழுந்துட்டாரு. 2 பேருமே தூக்கியிருக்காங்க. அந்த பைக்ல இருந்த 2 இளைஞர்கள் இவரை தூக்கி தண்ணியெல்லாம் கொடுத்து, ரத்தம் ரொம்ப சிந்துது, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அப்போ வண்டியில ஏற்றியறாக 3 பேருமே மருத்துவமனைக்கு போனாங்களான்னு நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. பைக் ஓட்டிட்டு வந்த நபர்களும் திட்டமிட்டப்பட்ட அந்த குழுவின் நபர்கள், கார்ல வந்த நபர்களும் அந்த திருட்டு கூட்டத்தின் நபர்கள், மெம்பர்ஸ் ஆஃப் தட் கேங். அப்போ 1 மாதம் 2 மாதமாக இவரை ஃபாலோ செய்து அந்த வங்கியை பற்றின பல்வேறு தகவலை எடுத்து இந்த ஆக்சிடென்ட்டை வேணும்னே நடத்தியிருக்கிறார். உள்ள உட்கார்ந்த உடனே குளோரோஃபார்மை ஒரு கர்ச்சீஃபில் போட்டு அவருடைய மூக்கில் வைத்த உடனே அவர் மயங்கி விடுகிறார். யாருமே வரப்போகாத ஒரு இடத்துல அவரை கீழே தள்ளிட்டு இவங்க போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டப்பையில் இருக்கக்கூடிய மணி பர்ஸ் மற்றும் மொபைல் ஃபோன், ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்தையும் பறிச்சிடுறாங்க. ஆனா அவங்க தேடின விஷயம் இது கிடையாது. பையில ஒரு சில பணம் இருந்தது, கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அவங்க தேடினது அந்த வங்கியின் சாவி. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சாவியை தானே தேடணும், சாவி இல்லையே. அப்போ இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், ஸ்கூட்டர்ல வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு, போய் பாருங்க. அப்ப 4-5 பேர் இங்கே நிற்கிறாங்க, 2 பேர் ஸ்கூட்டர் பக்கம் போறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஸ்கூட்டரை காணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஸ்கூட்டர் இங்கிருந்து போயிருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் நடந்த இடம்
போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. அதே மாதிரி லோக்கல் ஸ்டேஷன்ல போய் பார்க்கும்போது ஸ்டேஷன்ல இந்த பைக் நிற்கிது, ஸ்கூட்டர் நிற்கிது. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. சாவி அந்த ஸ்கூட்டர்ல இருக்கு, கொள்ளையடிக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல வேற நிற்கி. இப்போ இவங்க தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி ஜான் ஐசாக் சாருடைய ஸ்கூட்டர் இது, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நாங்கள் சொந்தக்காரர், இப்போ நல்லா இருக்காரு, கட்டெல்லாம் போட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் இந்த ஸ்கூட்டர் கொடுத்தீங்கன்னு எடுத்துகிட்டு போயிடும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அவங்களும் என்ன, சரி எங்களுக்கு எதுக்கு இது தலைவலி, அவர் தான் நல்லா இருக்காருங்கிறாங்க, இந்த ஆக்சிடென்ட் நடக்கலை, யாருக்குமே பெரிய பாதிப்பும் இல்லை, எடுத்துகிட்டு போங்கன்னு ஸ்கூட்டரை கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூட்டரை திறந்து பார்க்கும்போது அதில் சாவி இருக்குது. சாவி எடுத்துட்டு எஸ்கேப். ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு நடந்த இந்த சம்பவம் ஜூன் 2ஆம் தேதி. அடுத்த நாள் காலை ஜூன் 3ஆம் தேதி காலை 4 மணி அளவில் இவருக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. முடிச்சு பார்க்கும்போது எதுவுமே தெரியல, இருட்டா இருக்கு, எங்க நிக்கிறோம்னே தெரியல. ஏதோ எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது அவருக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. பையெல்லாம் தடவி பார்த்துருக்காரு, பர்ஸை காணும், மொபைல் ஃபோனை காணும். சரி உயிர் தப்பிச்சிட்டோம். அப்போதான் அவருக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு 2ஆம் தேதி. 20,000 கேஷ் வச்சிருந்துருக்காரு. சரி 20,000 கேஷ் பட்டம் போயிருக்கு, ஃபோன் போயிருக்கு, பரவாயில்ல. எப்படி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இந்த பைக் ஒன்று இருக்கு. அப்போ அவங்க அந்த பைக்கை திருடி சாவி எடுத்து பைக்கை அவருடைய வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. நிம்மதியாக இருந்திருக்காரு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, இந்த மாதிரி பைக்கில் நான் சாவி வச்சிருந்தேன். ஒரு 7 மணி இருக்கும். அந்த பைக்கை திறந்து பார்க்கும்போது எதுவுமே கிடையாது, சாவி கிடையாது. இப்போ என்ன பண்றது? அப்படியே ஓடி இருக்காரு. பேங்க் வாசலை போய் பார்க்கும்போது பேங்க் திறந்து கிடக்கு. உள்ள போய் பார்க்கும்போது அந்த சேஃபும் திறந்து கிடக்கு. சேஃப்ல இருந்த நகையெல்லாம் காணும். ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்கும்போது 40 கிலோ தங்கம் காணும். இப்போ உடனடியாக தன்னுடைய பாஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு, உடனடியாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் வரேன். ஜான் ஐசாக்கும் தன்னுடைய முதலாளிகள் சொன்னபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி நேற்று ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, என்னுடைய ஸ்கூட்டரில் சாவி இருந்துச்சு, இந்த சாவியை வச்சு தான் அவங்க திறந்துருக்காங்க, சாதாரணமாக இந்த சேஃபெல்லாம் உடைக்க முடியாது. ஸோ இட்ஸ் வெல் பிளான்ட் கிரைம். ஆனால் போலீஸார்களுக்கு சந்தேகம் ஜான் ஐசாக் மேல. எப்படி இந்த நபர் 40 கிலோ தங்கத்தை காணவில்லைன்னு சும்மா அசால்ட்டா சொல்றாரு. எங்க விழுந்தாருன்னு இந்த நபருக்கு தெரியாது, அங்கே விழுந்த இடத்த யாருமே பார்க்கல, எந்த ஐ விட்னஸுமே கிடையாது, குளோரோஃபார்ம் போட்டதாக எந்த தடயமும் கிடையாது. 6:30 மணிலிருந்து காலை 9-10 மணிக்கு இங்கே வர்றா, அப்படியே எங்க இருந்தா அப்படின்னு எதுவுமே தெரியாது. முழு சந்தேகமும் இந்த நபர் மீது தான், ஜான் ஐசாக் மீது, தி மேனேஜர் ஆஃப் முத்தூட் ஃபைனான்ஸ். ஒரு நாள் முழுசா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நல்லா மிரட்டியெல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. ஜான் ஐசாக் நான் செய்யவே இல்லை சார், சத்தியம் பண்ணுறாரு நான் செய்யவே இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறது? அப்போது 2009லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சிசிடிவி கேமராலாம் இருக்காது. இப்போ இது எல்லாமே நடக்கும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த அலசியிருக்காங்க போலீஸார்கள், எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ அங்கே அவர்களுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. நேர இந்த முத்தூட் ஃபைனான்ஸ்க்கு எதிரில் ஒரு கடையை திறந்திருக்காங்க. 1 மாதத்துக்கு செருப்பு கடை, செப்பல் ஷூஸ் எல்லாம் விற்கக்கூடிய கடை. என்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததோ அன்னையிலிருந்து அந்த கடை திறக்கப்படலை. 1 மாதத்துக்கு முன்பு அந்த கடையை திறந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த கடை திறக்கப்படலைங்கிற அந்த குழுவை மட்டும் வச்சு அந்த கடையோடைய முதலாளியிடம் போய் யாருக்கு வாடகை கொடுத்தீங்க, யார் இந்த நபர்கள்? சார் எங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க, கடை வேலை நடந்துட்டு இருக்கு, இங்கன்னு தெரியலை, எனக்கு சாவியெல்லாம் திருப்பி கொடுக்கல. சரி அந்த நபருடைய நம்பரை கொடுங்க. அவர்கிட்ட இருந்த நம்பரை வாங்கி சர்வேலான்ஸில் போட்டு பார்க்கும்போது அந்த நம்பரும் 1 மாதத்துக்கு முன்பு தான் அந்த சிம் கார்டு வாங்கப்பட்டது. அந்த சிம் கார்டில் இன்னொரு வித்தியாசமான விஷயம், 4-5 பேர்கிட்ட தான் அந்த ஃபோன்ல இருந்து ஃபோன் போக வர இருந்திருக்கு. சரி அந்த 4-5 ஃபோனை அலசி பார்க்கும்போது
அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்பு ஃபேக் ஐடியை வச்சுதான் வாங்கியிருக்காங்க. அப்போ யார் இந்த நபர்கள், எந்த விதமான தடயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப என்ன பண்றது? எங்க பார்த்தாலும் போலீஸ் டீ பாயிண்ட்ல போய் முட்டிக்கின்னு நிற்கிறாங்க. மண்டை பிச்சுக்குன்னு இருக்காங்க. 40 கிலோ தங்கம் காணவில்லை. இப்ப அந்த சர்வேலான்ஸ்ல எந்த போனை வச்சிருந்தாங்களோ அதுல ஒரு நம்பர், ஒரு வித்தியாசமான நம்பர், வெறும் 2 நொடிக்கு அந்த மிஸ்ட் கால் வந்திருக்கு. 2 நிமிஷத்துல என்ன, 2 நொடியில என்ன பேச முடியும்? 2 செகண்ட்ல ஏதோ ராங் நம்பர் போலன்னு இவங்க அசால்ட்டா விட்டுட்டாங்க. பட் உயர் அதிகாரி இல்ல, அந்த நம்பரை நீங்க பாருங்க. சரி, அந்த நம்பர் எடுத்து பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய போன். இந்த போன் நம்பர் மட்டும்தான் ஒரிஜினல் ஐடியில வாங்கப்பட்ட போன் நம்பர். இப்போ அந்த நம்பருக்கு போன் அடிக்கிறாங்க போலீஸார்கள். அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணோட பேர் லக்ஷ்மி. இப்ப லக்ஷ்மி கிட்ட விசாரிக்கும் போது, லக்ஷ்மி எங்க இருக்கிறாங்கன்னா ஜீவன் பீமா நகர் காலனி, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், ஜீவன் பீமா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயம் நடக்குது. லக்ஷ்மி கிட்ட விசாரிக்கும் போது யாரு என்ன எப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபோன் நம்பர் ஒன்று வந்துச்சு, இது மிஸ்ட் கால் உங்களோட ஃபோனுக்கு வந்திருக்கு இந்த நம்பர்ல இருந்து. யார் இந்த நபர்? என்னோட கணவர். கணவருடைய பேர் என்ன? ஜெயக்குமார். ஜெயக்குமார்னு இந்த பேரை கேட்ட உடனே போலீஸுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இதே பேர்ல இன்னொரு நபர், இன்னொரு திருடர் இருந்தாங்க. அப்போ ஜெயக்குமாரை பத்தி விசாரிக்கும் போது, இந்த ஃபோன் உனக்கு எப்படிமா வந்துச்சுன்னு கேட்கும்போது, இல்லை சார், என்னுடைய கணவர் என்னோட ரொம்பவே பாசமா இருப்பாரு. ஆனா சமீப காலமாக யாரோடய பேசிட்டே இருந்தாரு. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏதோ வெளியில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்காருன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன், தலைவாணிக்கு கீழே 2 ஃபோன் வச்சிருந்தாரு. ஒரு ஃபோன், அந்த ஃபோன் பத்தி எனக்கு தெரியும். இன்னொரு ஃபோன் அங்கே இருந்துச்சு. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை நான் தோண்டி பார்த்தேன். சரி, இந்த நம்பர் என்கிட்ட இருக்கணும்னு நான் ஒரு மிஸ்ட் கால் என்னோட ஃபோனுக்கு அடிச்சுக்கினேன். அவருக்கு அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லவும் இல்லை, அப்படியே கொண்டு போய் வச்சுட்டே போனேன். அது நான் நினைச்சேன். அப்போ அந்த ஜெயக்குமாரை போய் கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் நடந்த விஷயத்தெல்லாம் ஒப்புத்துக்கிறார். இப்ப இந்த பெர்ஃபெக்ட் கிரைம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எடுத்த முடிவு, கிரைமுக்கு அப்புறம் யாருமே சந்திக்க கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஜெயக்குமார் சிறையில் இருந்தபோது அங்க மீதம் இருக்கக்கூடிய இந்த திருடர்களுடன் நட்பு ஏற்பட்டிருக்கு. என்ன சின்னமா நம்ம திருட்டிட்டு இருக்கோம், ஒரே மூச்சுல ஒரு பெரிய திருட்டா பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அப்போதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க, எங்க என்ன திருட்டை பண்ணலாம். அப்போ இந்த முத்தூட் ஃபைனான்ஸ்க்கு எதிரில் இந்த கடையை பார்த்துருக்காங்க. அந்த கடையை போய் வாடகைக்கு எடுத்து வெளியில செருப்பு கடைன்னு போர்டை மட்டும் போட்டிருக்காங்க. பட் உள்ள வேலை நடந்ததாக ஒரு நாடகம். முத்தூட் ஃபைனான்ஸ்ல யார் வெளியில வர்றா, யார் உள்ள போறா, இது எல்லாமே கண்காணிச்சிருக்காங்க. ஸோ ஜெயக்குமார் பிடிபட்டுட்டார். பட் மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்கள் அவர்கள் எப்படி பிடிவிட்டாங்க. ஸோ இவங்க ஜெயக்குமாரால யாருக்குமே ஃபோன் பண்ண முடியாது. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணவே கூடாது. இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டை உடைச்சு போடுறதாக தான் அவர்களுடைய முடிவு. 2வது, யாருமே பெங்களூர்ல இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே ஒரு ஷார்ட் ட்ரிப்க்கு போகணும் வெளியில. ஒருத்தர் ஷிம்லா போறாரு, ஒருத்தர் மணாலி போறாரு, ஒருத்தர் டெல்லி போறாரு. அந்த மாதிரி இந்த 7 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்ப ஜெயக்குமாரோடைய உத்தரவுப்படி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, வெளியில இருந்து ஏதோ ஒரு பிசியோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணுங்க, என்னோட ஒரிஜினல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி எதுவுமே நடக்கலைன்னா இதை நம்ம கொண்டாடலாம். அந்த கொண்டாடுறதுக்காக ஷிம்லாவில் நம்ம அசம்பிள் ஆகும். இதுதான் அவங்களுடைய பிளான். இப்போ போலீஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ போலீஸ் முன்னாடி உட்கார வச்சுட்டு ஜெயக்குமார் அந்த டேட்ல அவங்களுடைய ஃபோனுக்கு ஃபோன் வர ஆரம்பிக்குது. எங்க இருக்க, எதுவும் நடந்துச்சா? ஜெயக்குமார் எதுவுமே நடக்காதபடி அப்படியே வா மீட் பண்ணலாம்னு போலீஸ்கார எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜெயக்குமார் கொடுத்த தகவல் படி அந்த 7 பேரும், மீதம் இருக்கக்கூடிய 6 பேருமே ஷிம்லா வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா போலீஸ் அப்படியே காத்துட்டு இருக்கு. ஜெயக்குமாருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஜெயக்குமார் இப்ப போலீஸால மாறிட்டார்.
இப்ப அங்க அந்த மீதம் இருக்கக்கூடிய 6 பேரை வந்த உடனேயே போலீஸ் அவர்களை பிடிச்சு விசாரிக்கும் போது எங்க நகை ஒரு சில பேர் புதைச்சு வச்சிருக்காங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் வித்துட்டாங்க. ஸோ 40 கிலோ தங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 34 கிலோ தங்கம் ரிட்டர்ன் வந்துருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 6 கிலோ, அந்த 6 கிலோவும் ஒரு பெரிய தங்கம். இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரு, இந்த 6 கிலோ தங்கத்தை நீங்க எங்க வச்சிருக்கீங்க, அதை மட்டும் சொல்லிட்டா போதும், நான் உங்களை விடுவிச்சிருவேன், எப்படியாவது இந்த போலீஸ் கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன். அங்க ஒரு லஞ்சம். அந்த நபரும் பிடிபட்டாரு, அந்த நபரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு ஜனவரி 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் தான் அவர்களுக்கு 10 வருட சிறை தண்டனை கிடைத்தது. 2009ல நடந்த சம்பவம், ஏற்கனவே அந்த 10 வருடம் சிறை தண்டனை, அதுக்கு நடுவில் இந்த பெயிலெல்லாம் கிடைச்சி கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. பட் ஒரு பர்ஃபெக்ட் கிரைம். ஜெயக்குமாரோடைய மனைவி சந்தேகப்படாமல் அந்த 2 செகண்ட் காலை மட்டும், மிஸ்ட் காலை மட்டும் அடிக்கவில்லை என்றால் இது ஒரு பர்ஃபெக்ட் கிரைமாக மாறி இருக்கும். இந்த 40 கிலோ தங்க கோல்டு ஹைஸ்டை யாராலையுமே உடைத்திருக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது போன்ற கதைகள், இதை தாண்டி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் ஏதோ கதை சம்பவங்கள் நடந்திருந்தால் அதை பற்றியும் நீங்க கீழே எழுதியிருக்கக்கூடிய இமெயில் ஐடியில் அந்த விஷயத்தை பற்றி செய்தி அனுப்பலாம். அதில் நாங்க இன்வெஸ்டிகேஷன் செய்து அதையும் நாங்க உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.